நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை எதிர்பார்ப்பவரா நீங்க? அப்படி இருந்தா ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு தான். முழுமையா கேளுங்க. அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி பல காரியங்கள் நடக்கணும்னு தேவன் தெளிவா பைபிள்ல பதிவு பண்ணியிருக்காருங்க. அதுல 2 விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது நிறைவேறிருச்சான்னு. அப்படின்னா 2 வசனம் நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்திலிருந்து சில கேள்விகள். இது அதாவது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இது நடக்கணும். அப்படி நடந்திருந்தா, நம்ம கண்டிப்பா இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கலாம். தவறில்ல. சரி பாருங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது அப்படின்னு நம்ம தெளிவா இந்த வசனத்தில பார்க்குறோம். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டுருச்சா? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வந்தாச்சா? வந்திருந்தா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலான்னா, கர்த்தருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த பின்னாடி அவருடைய ராஜ்யத்தை எடுத்துக்குவார். இது நம்ம அநேக வசனங்களாக வாசிக்கிறோம். யாருக்காவது இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பதில் சொல்கிறோம். இப்போது இந்த வசனத்தில் நம்மளுக்கு என்ன தெளிவுபடுத்துதுன்னா, அவர் வரதுக்கு முன்னாடி 7ஆம் தூதன் எக்காளம் ஊதணும். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கே கேள்வி என்னென்னா, இதுக்கு முன்னாடி 6 தூதர்கள் எக்காளம் ஊதிட்டாங்களா? அந்த தூதர்கள் ஊதின எக்காளம் நமக்கு கேட்டுச்சா? அப்படிங்கிறது. ஒரு வேளை இதை பற்றி உங்களுக்கு தெரியலை, தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா கருத்துக்களை பதிவிடுங்க. இல்லை உங்களை வழிநடத்துகிறவங்க கிட்ட கேளுங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருமே ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளைங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்படிங்கிற கடினமான வார்த்தைகள் எல்லாம் தேவன் பயன்படுத்துகிறாருங்க. எவ்வளவோ ஆசீர்வாதமான வசனங்கள் தேவன் நமக்காக வச்சிருக்கிறார். இந்த கடினமான வசனத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள் ஆகாதபடிக்கு ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதமான வசனங்களும் நமக்கு எப்பயுமே இருக்கும். தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். தயவு செஞ்சு வேதத்தை தேடுங்க. வேதத்தில் தேவனை தேடுங்க. அன்பு